ஹாய் ஸ்பாய்டர்ஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேஜெட்டை அன்பாக்ஸ் பண்ணி அதை தான் ரிவ்யூ பண்ண போறோம். என்ன கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஒரு பாடி வேயிங் ஸ்கேல். இதுதான் பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வேயிங் ஸ்கேலை வந்துட்டு நம்ம ரிவ்யூ வந்துட்டு போட்டிருக்கோம். இது அதை விட வந்துட்டு காம்பாக்டாகவும் குட்டியாகவும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்துட்டு நம்ம அமேசான்ல தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதை நான் இதை யூஸ் பண்ணிலாம் பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுன்றதுக்காக ஒன் செகண்ட் நல்லா பேக் பண்ணிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தோம்னா, உள்ள நமக்கு இந்த மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் தீம்ல வந்துட்டு ஒரு பாட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே குட்டியா இருக்கு. உங்களுக்கு நான் என் கையோட நீங்க வச்சு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு காம்பாக்டா இருக்கு அப்படின்றது. ஸோ பாட்ஸ்ல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஆண்ட் பிராண்டோடது ஃப்ளோரா பிரிசம் டிஜிட்டல் ஸ்கேல் அப்படின்றத போட்டிருக்காங்க. பிராண்ட் வந்துட்டு ஆண்டோடது. இதை தவிர்த்து நமக்கு இந்த சைட்ல பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்துட்டு நமக்கு இமீடியட் ரீடிங் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. மேக்ஸிமம் வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 180 kg வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணிக்க முடியும். ரியல் டைம் மெஷர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நமக்கு ஹை ப்ரெசிஷன் சென்சார்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க வெயிட்டை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆட்டோ ஆஃப் அண்ட் ஆன் மோட் வந்துட்டு நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாட்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வந்துட்டு 30 months வாரண்டியோடவுமே வந்துட்டு கிடைச்சிருது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 monthsக்கான வாரண்டி வந்துட்டு கிடைச்சிருது. ஸோ அது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை தாண்டி இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு உள்ள வந்துட்டு நமக்கு வேயிங் ஸ்கேல் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கு. அது ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காக நமக்கு பபிள் டிராப்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரமாக வச்சிடலாம். இந்த பபிள் டிராப்குள்ள பார்த்தோம்னா நமக்கு வேயிங் ஸ்கேலும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூசர் மேனுவலுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுன்றத. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது நமக்கு வேண்டாம். ஸோ இதை தாண்டி நமக்கு மெயினான நம்மளோட இந்த வேயிங் ஸ்கேல் வந்துட்டு இருக்கு. ரொம்பவுமே சிம்பிளா அண்ட் தென் காம்பாக்டா இருக்கு. வெயிட் லெஸ்ஸாமே வந்துட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கிளாஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்கான ஒரு டெம்பர் கிளாஸ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே அதுதான் இருக்கு. தாண்டி பேக்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பேட்டரி போறதுக்கான ஒரு ஸ்லாட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பேட்டரி தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. நமக்கு பாட்ஸோடய பேட்டரி வந்துட்டு கிடைச்சிருது. பட் நான் வந்துட்டு யூஸ் பண்றதுக்காக இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பேட்டரி போறதுக்கான ஸ்லாட் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டன் வந்துட்டு இருக்கு. இந்த பட்டன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேஜி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி யூனிட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இதை ஆன் பண்ணுறதுக்கோ ஆஃப் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு பட்டனுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை கீழே வச்சுட்டு இது மேலே ஏறி நிற்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ரீடிங் எடுத்துட்டு நீங்கள் இறங்குறீங்க அப்படிங்கிறப்போ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப்கான ஆப்ஷன் வந்துட்டு இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ கீழே போட்டு எப்படி நமக்கு கேலிப்ரேட் பண்ணி தருதுன்றதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பார்க்கறதுக்காக நான் என்னோட வெயிட்டை வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இதில் ஆன் ஆஃப் பட்டன் எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் நம்ம கீழே வச்சுட்டோம். இது மேலே நம்ம ஏறி நின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதை ஆன் ஆகி நம்ம ரீடிங்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிற்கிறதுக்கே பயமாக தான் இருக்குது, கிளாஸ் உடஞ்சிருவோம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்டெல்த்தியாக ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நின்னோடனே ரீடிங் எடுத்துருச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அந்த ரீடிங் வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸுக்கு டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் ஜீரோக்கு போயிடும். ஜீரோக்கு போன ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு நமக்கு இந்த வேயிங் ஸ்கேல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு இதில் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிளான மெக்கானிசம். நீங்கள் டெய்லி இதை வீட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஏறி ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இறங்கி போயிட்டே இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸிங்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு அமேசானில் ஜஸ்ட் இந்த 300 to 400 rupeesக்குள்ள அப்பப்போ ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ மினிமம் 300 rupeesலையும் மேக்ஸிமம் 400 rupeesலையும் வந்து இந்த வேயிங் ஸ்கேல் வந்துட்டு நமக்கு ஆன்லைனில் கிடைச்சிடும். ஸோ இதோட லிங்க்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இந்த வேயிங் ஸ்கேல் வந்துட்டு எனக்கு வர்த்தா தான் படுது. நல்லா ஸ்டெல்த்தியாக இருக்குது. சிம்பிளாக ஒரு கிளாஸ் மட்டும் கொடுத்துருந்தாலும் ஸ்டெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் 180 kg வரைக்கும் கேலிப்ரேட் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ரீடிங்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸிங்க்கு நமக்கு 30 monthsக்கான வாரண்டி வந்துட்டு கொடுக்குறாங்க. 2.5 yearsக்கான வாரண்டி வந்துட்டு நமக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த வேயிங் ஸ்கேல்ல கிடைச்சிருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேயிங் ஸ்கேல் வாங்கணும் ரீசெண்டாக அப்படின்னு இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்ல. ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.